Hello friends, this is Deva4win27 Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே கியூட்டா இந்த பேபி ஃப்ராக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து crochet பாதி ஸ்டிட்ச் பண்ணிட்டு அதுல ஃபேப்ரிக் அட்டாச் பண்ண போறோம். சோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியா ஸ்டிட்ச் பண்ணிடலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சோ நான் வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 1 மீட்டர் எடுத்திருக்கேன். பட் நம்மளுக்கு 1 மீட்டர் தேவைப்படாது. நான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிற ட்ரெஸ்ஸோட சைஸ் வந்து 0 to 3 months பேபிக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 months பேபிக்கு நம்மளுக்கு ஒரு 1/2 மீட்டர் கிளாத் இருந்தாவே போதும். ஸோ கான்ட்ராஸ்ட்டாக நான் த்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3.5 mm ஹூக் ஃபாலோ பண்ண போகிறேன், சிசர். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம லேஸ் அட்டாச் பண்ண போகிறோம். அதே மாதிரி பட்டனும் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அது ரெண்டும் எடுத்துக்கோங்க. கிளாத் நம்ம அட்டாச் பண்ணுறதுனால மிஷின் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ மிஷின் வந்து கண்டிப்பாக வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த க்ரோஷேயில் ஸ்டிச் பண்ணுற அப்பர் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லோயர் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு செயின்ஸ் நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி செயின்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து இப்போ நீங்கள் வேறு சைஸ்க்கு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ 58 செயின்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். 58 + 1 செயின் போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செயின்ஸ் போடுறீங்களோ அதோட ஒரு செயின் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செயினை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயின்லேருந்து டபுள் க்ரோஷே போட்டு வர போகிறோம். இப்போ நம்ம ஷோல்டர் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெல்லாம் பிரிக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த மெஷர்மெண்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு புரியும் எப்படி நம்ம கவுண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செயினை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கிற 9 ஸ்டிச்சஸில், அதாவது 9 செயின்ஸில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போ டோட்டலாக 9 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நம்ம கார்னர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அடுத்த ஸ்டிச்சில் வி ஸ்டிச் பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷே, செயின் டு டபுள் க்ரோஷே. ஸோ ஒரே செயினில் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 செயின், 1 2, சேம் ஸ்டிச்சில் அகெயின் இன்னொரு டபுள் க்ரோஷே. அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற 9 ஸ்டிச்சஸில் ஒரு செயின்லையும் ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து இருக்க 9 செயினில் ஒரு செயின்லையும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கிட்டே வாங்க. நைன் ஸ்டிச்சஸில் போட்டதுக்கப்புறம் அடுத்து அகெயின் இன்னொரு கார்னர் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே வந்து வி ஸ்டிச், டபுள் க்ரோஷே, செயின் டு டபுள் க்ரோஷே. அடுத்து நெக்ஸ்ட் இருக்க 18 ஸ்டிச்சில் நம்ம ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டுக்கிட்டே வரணும். அடுத்து இருக்க 18 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டு வாங்க. டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் தேர்ட் கார்னர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் டபுள் க்ரோஷே, செயின் டு டபுள் க்ரோஷே. அடுத்து இருக்கிற 9 செயினில் ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் இன்னொரு வி ஸ்டிச் போடணும். அதாவது கார்னர் க்ரியேட் பண்ணணும். அப்புறம் லாஸ்ட்டாக இருக்க 9 ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். 1 2 3 4 கார்னர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து நெக்கோட பேஸு. ஸோ இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு. இது வந்து பேக்கு, ஓப்பனாக இருக்கிறது வந்து பேக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு. இப்போ அடுத்த ரவுண்டு, செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷே தான் பண்ணிட்டு வர போகிறோம், கார்னர் வர வரைக்கும்.
ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்தே டபுள் க்ரோஷே போட ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈவனாக வரும். ஃபஸ்ட்டு கார்னர் வந்தாச்சு. அது வரைக்கும் நம்ம டபுள் க்ரோஷே போட்டு வந்துட்டோம். இப்போ இந்த கார்னரில் அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி ஸ்டிச் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டபுள் க்ரோஷே, செயின் டு டபுள் க்ரோஷே. அடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷேவை போட்டுக்கிட்டே வரணும், நெக்ஸ்ட்டு கார்னர் வர வரைக்கும். நெக்ஸ்ட்டு கார்னரில் அதே போல் வி ஸ்டிச், டபுள் க்ரோஷே, செயின் டு டபுள் க்ரோஷே, அதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ செகண்ட் ஒன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து நம்மளுக்கு பேஸ் எவ்வளோ தூரம் வேணுமோ அது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் டோட்டலாக ஒரு 8 rows ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஆர்ம் ஹோல் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பசங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ரோஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 8 rows கரெக்டாக இருக்குது. அதாவது 4 inch வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 4 inch வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே லாஸ்ட்டாக முடிக்கும்போது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து இந்த கார்னர் வர வரைக்கும் டபுள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து ஆர்ம் ஹோல் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இங்கேருந்து பேக்லேருந்து நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த வி ஸ்டிச் போட்டிருந்தோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் இருக்க எல்லா ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம், ஸ்டிச்சஸ் போட வேண்டாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க செயின் 1 கேப் இருக்கு இல்லையா, செயின் 2 கேப்பு, அதில் போயிட்டு இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ டபுள் க்ரோஷே, செயின் 1, டபுள் க்ரோஷே. நடுவில் இருக்க ஸ்டிச்சஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து இந்த கார்னர் வர வரைக்கும் டபுள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம டபுள் க்ரோஷே பண்ணணும். இங்கேருந்து இந்த செகண்ட் ஆர்ம் ஹோல் க்ரியேட் பண்ணுற வரைக்கும் நம்ம டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ இந்த வி ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்டிச்சையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இருக்க எல்லா ஸ்டிச்சும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இருக்க செயின் 2 கேப்பில் போயிட்டு இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஆர்ம் ஹோலும் க்ரியேட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ பேக் பார்ட் இது ஃபுல்லாக நம்ம டபுள் க்ரோஷே போட்டு கண்டினியூ பண்ணிட்டு வர வேண்டியது தான். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 2 ஆர்ம் ஹோல் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து ஃபஸ்ட்டு செயின் 1 போட்டிருந்தோம் இல்லையா, அங்கே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஷெல் ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 2 ரவுண்டுக்கு ஷெல் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து இருக்க 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு 5 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5 டபுள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்சில் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஷெல் ஷேப் கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு இருக்க 2 ஸ்டிச்சை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். 1, 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஒனில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே. அடுத்து நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு 5 டபுள் க்ரோஷே. ஸோ இதுதான் வந்து ஷெல் ஸ்டிச்சோட பேட்டர்ன். ஃபைவ் டபுள் க்ரோஷே முடித்ததுக்கப்புறம் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு சிங்கிள் க்ரோஷே.
நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு 5 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த பேட்டர்னையே வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும் த்ரூ அவுட் த ரோ வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு வாங்க. இங்கே இப்போ இந்த ஸ்லீவ் வர இடத்துலையும் நம்ம சேம் அதே பேட்டர்ன் தான் கண்டினியூ பண்ணணும். 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஷெல் ஸ்டிச். ஸோ இதே போல் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதே வந்து இன்னொரு ரவுண்டு நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணணும் ஷெல் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த அப்பர் போர்ஷன் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ, அதாவது ஷோல்டர்லேருந்து ஹிப் சைஸ் வரைக்கும் எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நீங்கள் இந்த ரோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் வந்து இன்னும் ஒரு ரவுண்டு மட்டும் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதே இடத்துல நான் வந்து டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். அதாவது 5 டபுள் க்ரோஷே அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம போன ரவுண்டு ஷெல் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ சிங்கிள் க்ரோஷேயில் வந்து நம்ம 5 டபுள் க்ரோஷே பண்ணணும். 5 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேர்ட் ஸ்டிச்சில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே. அது எங்கே வரும் அப்படின்னா, போன ரவுண்டோட ஷெல் இருக்குது இல்லையா, அதில் சென்டர் ஸ்டிச்சு. ஸோ ஒவ்வொரு ஷெல்லோட சென்டர் ஸ்டிச்லேயும் நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணுற மாதிரி வரும். இந்த ரவுண்டில் சிங்கிள் க்ரோஷேலெல்லாம் 5 டபுள் க்ரோஷே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து ஷெல் ஸ்டிச்சோட பேட்டர்ன். ஸோ 5 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஒனில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே. இதே ரிப்பீட் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 2 ரோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த அளவுக்கு எனக்கு அப்பர் போர்ஷனோட ஹைட் வந்து போதும். ஸோ அதனால் இங்கே இதோடு நான் முடிச்சுக்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் ஹைட்டாக வேணும்னா அடுத்த 2 ரோன்னு கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பேக்கில் வந்து நம்ம ஒரு பட்டன் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ எனக்கு இதோட ஹைட் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இங்கேருந்து நெக்லேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சஸ்க்கு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு போதும். ஹிப் போர்ஷன் பார்த்திங்கன்னா 8.5 இன்ச் இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு 17 இன்ச் வரும். 2 இருக்குது இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையும் சேர்த்து 17 இன்ச்சஸ் வரும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். ஹிப் சைஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பேக்கில் வந்து பட்டன் அட்டாச் பண்ணிவிடுங்க. க்ரோஷேயோட பார்ட் வந்து இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணணும். ஃபேப்ரிக் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 0 to 3 months பேபிக்கு 1/2 மீட்டர் இருந்தாவே போதும். ஸோ இது வந்து நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். மெட்டீரியல் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க, 4ஆலாம் ஃபோல்டு பண்ண வேண்டாம். ஸோ நம்ம ஹிப் சைஸ் மெஷர்மெண்ட் இருக்குது இல்லையா, அதை விட டபுளாக எடுத்துக்கணும். கிளாத் வந்து டபுளாக எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரில் வைக்கும்பொழுது அது கொஞ்சம் அழகாக வரும். நிறைய ஃப்ரில் வைக்க முடியும். நீங்கள் டபுளை விட அதிகமாக கூட எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய ஃப்ளீட் வரும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளீட் வந்து நம்ம அதிகமாக வைக்கும்பொழுது ரொம்ப அழகாக தெரியும். லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, இப்போ ஃபுல் ஃப்ராக்கோட லென்த் எவ்வளவோ அதில் நம்ம அப்பர் போர்ஷன் வந்து 5 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை மைனஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எனக்கு வந்து 15 இன்ச்சஸ் வேணும். ஹைட் வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸோட லென்த்தே வந்து 15 இன்ச்சஸ் வேணும். ஸோ அதில் வந்து இப்போ 5 இன்ச்சஸ்க்கு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து மீதி இருக்க 10 இன்ச்சுக்கு மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு மெட்டீரியல் தேவைப்படும். ஸோ ஹைட் வந்து 10 இன்ச்சும் ஹிப் போர்ஷன் வந்து அப்படியே டபுளாக எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 17 இன்ச் இருந்துச்சு இல்லையா, அதை அப்படியே டபுளாக எடுத்துக்கோங்க. 35 இன்ச்சஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை விட கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அதிகமாக எடுக்கும்பொழுது ஃப்ளீட் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸஸாக வரும். அப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஃப்ராக்கு. ஸோ இப்போ மெட்டீரியல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே நீங்கள் லைனிங் கொடுக்கணுன்னா லைனிங்கும் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரில் அட்டாச் பண்ணலாம், ஃப்ரில் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நான் வந்து லென்த் வந்து 11 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். எதுக்கு 11 இன்ச் எடுத்திருக்கேன்னா, கீழே நம்ம மடித்து தைப்போம், அதுக்கப்புறம் இந்த க்ரோஷே பார்ட்டோடு இதை அட்டாச் பண்ணுறதுக்கு ½ இன்ச் போயிடும். ஸோ அதுக்கு வந்து 1 இன்ச் நான் விட்டுருக்கேன் எக்ஸஸாக. ஸோ 1 இன்ச் போயிடுச்சுன்னா 10 இன்ச் நம்மளுக்கு ஃப்ராக்கோட ஹைட் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 2 சைடு இருக்கு இல்லையா, கிளாத்தோட 2 சைடும் நம்ம ஓரம் அடிச்சிடணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே போர்ஷனையும் வந்து மடித்து தைச்சிடணும். தைச்சிட்டு உள்ளே வந்து லைனிங்கும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்கர்ட்டு மாதிரி தைச்சிக்கோங்க. மேலே வந்து ஹிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரில் அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட
17 இன்ச்சஸ் ஹிப் சைஸ் வந்து 17 இன்ச்சஸ் இல்லையா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரில் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கர்ட்டு மாதிரி தச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்கர்ட் போர்ஷனை இந்த க்ரோஷே பார்ட் கூட அட்டாச் பண்ணணும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மிஷின் வேணும். மிஷின் இருந்தால் தான் ஸ்டிச் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஹேண்ட் ஸ்டிச்சே நல்லா பண்ணுவீங்கன்னா ஹேண்ட் ஸ்டிச்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் உள்ளுக்குள்ளே இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த கிளாத்தையும் க்ரோஷே பார்ட்டையும் அட்டாச் பண்ணணும். ஸோ இங்கே அப்படியே மேலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளார் வேணும், இல்லை இந்த மாதிரி போ வேணும்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். நான் பார்டர் கொடுக்கறதுக்கு ஒரு லேஸ் வாங்கி அதே கலரில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதே லேஸில் ஒரு ஹெட் பேண்டும் செஞ்சுட்டு க்ரோஷே ஃப்ளார் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.